பென்சில் எப்படி ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடியோடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த பக்கம் வியூ பாயிண்ட்டு, அதாவது இப்போ இது ஒரு போர்ட்ரைட்டுன்றதுனால இந்த வளையிற மாதிரி ஷேப்பில் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதோடைய அந்த பெர்ஸ்பெக்டிவே மாறிடும். அதாவது வளைஞ்சு ஒரு மாதிரி ஷேப்பே வேறு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ இந்த இடம் இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ பேக்ரவுண்டில் நம்ம வேல் வேறு பண்ண போகிறோம். இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணோன்னா பேக்ரவுண்டில் நம்ம வேல் இந்த இடத்துலேருந்து பண்ணி இப்படி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதை கரெக்டாக நம்ம இது பண்ணி மார்க் பண்ணிவிட்டு ஜெல் வந்து யூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இப்படி பெண்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஏர் ஃபில் ஆகி ஒரு மாதிரி சுருக்கமாகிடும். அந்த இடத்துல ஒரு கட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த பேப்பர் வந்து கரெக்டாக போய் ஸ்ட்ரென்த்தில் வந்து ப்ளேஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு இடத்துல பண்ணும்போது அந்த மாதிரி தான். இப்போ இங்கே பண்ணுறோன்னா இதுதான் வந்து வியூ பாயிண்ட்டு. நம்ம இதை பேஸ் பண்ணி பண்ணக்கூடாது. அப்படி ஒட்டினோன்னா ஓரமாக போய்டும் டிசைன். நம்ம பார்க்கும்போது ஒரு ஆளோடைய வியூ பாயிண்ட் இதுதான். அந்த மாதிரி ஒரு இடத்துக்குமே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்து கரெக்டாக அந்த பிளேஸ்மெண்ட் பண்ணோன்னா